தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை அவர்கள் வாங்கி கட்சிக்கோ மற்ற விவகாரங்களுக்கோ பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன். பால் கனகராஜ் அவர்கள் இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு ஆஜராகி 2017 சாதிக்கு விடுதலையாகும் போது பால் கனகராஜ் திமுக இருந்தார். ஆமா, அதுக்கு பின்னர் தான் அவர் பிஜேபியில ஜாயின் பண்றாரு. இவ்வளவு வக்கனையா அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் 15ஆம் தேதி அவர் தேடப்படுறோம்னு சொல்றாங்க, 21ஆம் தேதி நிகழ்ச்சி அட்டன் பண்றாருன்னு சொல்றாங்க. இவங்க பிடிச்ச என்சிபிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுமே. மத்திய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அங்கித் திவாரியை கைது செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருக்கும்போது ஜாபர் சாதிக்கை கைது செய்து ஹேண்ட் ஓவர் பண்ணா என்சிபி நாங்க வாங்கிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? இவர்கள் வகை தொகை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாட்டிக்கொண்டார்கள். இந்த மீண்டும் மீண்டும் இதையே தான் பேசுவார்கள். 2 கோடி தொண்டர்கள் இருக்கும்போது 2 கோடி தொண்டர்களையும் நீங்க அயலக பிரிவு நிர்வாகியாக ஆக்கவில்லையே. கட்சியின் முக்கியமான அமைச்சரான இன்று நம்பர் 1 அதிகாரம் பெற்ற அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர் பாபு அவர்கள் ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலை திறந்து வைக்கிறாரு. அதனால இதெல்லாம் அமலாக்கத்துறை மற்ற ஏஜென்சிஸ் விசாரிக்கணும். விசாரித்தால் உண்மை வெளியே வரும்.